பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீங்களும் சாட்சியாக மாற வேண்டும் என்றால் ஜெபிங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. நான் கட்டுகள் அவிழட்டும், இயேசுவேன்னு கூப்பிட்டு அந்த மகனுக்கு ஆண்டவர் திரும்பி பார்த்து சுகம் தந்தார். குருடனை கூப்பிட்டு பார்வை தந்த இயேசு யாருடைய கண்கள் எல்லாம் பாவத்தினாலும் பல்வேறு தீமையினாலும் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்களும் மனமும் திறக்கப்பட இயேசுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இயேசுவே 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 என்று ஜெபிக்கிற போது அப்பா இயேசுவே வந்து தருகிறவரே, சுகம் தருகிறவரே, வழியை மாற்றக்கூடியவரே, வல்லமையோடு கடந்து வருகிறவரே, யாரெல்லாம் வர முடியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்பா நழுவ விட்டுவிட்டேன், உமது பிரசன்னத்தை அனுபவிக்காமல் விட்டுவிட்டேன் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சந்திக்கிற தெய்வமே என்னை ஆராதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே வல்லமை தேவனாக கடந்து வருகிற இயேசு வல்லமையான இரக்கத்தோடு நம் மீது அவருக்கு பார்வை வைத்திருக்கிறோம். ஒப்பு கொடுப்போம். 3 பேர் பிள்ளைகளை குறித்து செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க. என் பிள்ளையின் வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறது என்று செபிக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க, இன்னும் ஆழமா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் மாற்றுவதற்கு உங்கள் அருகிலே இருக்கிறார். இயேசுவிடம் ஒப்பு கொடுங்க. எனது நோய் நீங்கினால் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க. சாப்பிடவே முடியல ஒப்பு கொடுக்கிறீங்களா? தூங்கவே முடியல ஒப்பு கொடுக்கிறீர்களா? எனது உடலை மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறீர்களா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வல்லமையின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தேவன். இந்த தேவன் கொடுத்தால் உலகத்துல யாரும் தடுக்க முடியாது. இந்த தேவன் தடுத்து நிறுத்தினால் எவனாலும் கொடுக்க முடியாது என்பதை சின்னமாய் அறிந்திருக்கிறோம். அந்த இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம். இந்த இயேசுதான் ஊராக சென்று அற்புத அதிசயங்கள் செய்தார். என்னை குறித்து பேச மாட்டாரா? என்னை ஒரு கணம் தொட மாட்டாரா? என்னை ஒரு கணம் பார்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரா என்று ஏங்கிய மக்களை போல நாம் ஏங்கி இருக்கிறோம். ஆண்டவர் இந்த தமிழ் நாட்களில் என்னை தேடி வந்திருக்கிறார். அற்புதமான இந்த நேரத்தில் ஆண்டவர் தொடட்டும். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். உடல் நோயினாலும் மன நோயினாலும் அவதிப்படுகிற எல்லாரையும் ஆண்டவர் தொட வேண்டுமாய் சொல்லி ஒப்பு கொடுப்போம். இயேசுவே வல்லமை தேவனே, நோய் அற்றவனுக்கல்ல நோய் முற்றுவனுக்கு மருத்துவன் தேவை என்று சொன்னது. மற்றவையோ மருத்துவம் குணப்படுத்தாது, ஆண்டவருடைய வார்த்தை குணப்படுத்தும் என்று சொன்னீரே. உடலில் இருக்கிற நோய் என்னவென்று தெரியாமல் அவதிப்படுகிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக, சுகப்படுத்துவீராக, வெள்ளப்படுத்துவீராக. மீண்டும் அவர்களுக்கு உமது சாயலை இழக்காத படிக்கு புதுப்பித்து தருவீராக. அப்பா இயேசுவே, முடங்கி கிடக்கிற 2 சகோதரரை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை சீரழித்து விட்டது என்று ஒரு தாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தவறா போறதுக்காக மன்னிப்பு கேளுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட ஜெபிங்க. இயேசு புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நம்பினோரை கைவிடாத தேவன். நம்பி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் உண்டு. ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வந்தாலும் தோற்பையிலே சேர்த்து பதில் தரக்கூடிய ஆண்டவர் இவர். இயேசுவே பல்வேறு கட்டுகளோடு இருப்பவர்கள் காமம் ஜெபிப்போம் என்று தீய செயல்களினாலும் வாதைகளினாலும் பொல்லாப்பு தீங்கினாலும் தீமையான எண்ணங்களினாலும் தீய சக்தியின் ஆதிக்கத்தினாலும் வாழ்க்கை இழந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு கணம் அவர்களை பார்க்கிறாங்க. தீமையிலிருந்து அவர்களை விடுவித்து ஒளிமயமான ஒரு பிரசனம் அவர்கள் மத்தியிலே கடந்து செல்லும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய இரக்கம் அநேகருக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அநேகரை தொட ஆவலாக இருக்கிறார். செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடைய அபிஷேகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு கணமும் நீங்கள் பராத்திற்கு இடம் கொடுக்காமல் ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். இனிமேலும் என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. கேள்வி கேட்கிற ஒருவரை ஆண்டவர் உற்று பார்க்கிறார். மாறும், உன்னுடைய வாழ்க்கை மாறும். இனிமேல் மாற்ற முடியுமா என்று கேட்கிறீர்களா? உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அனைத்தையும் மாற்ற வல்ல தேவனிடம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் மாற்றி தரக்கூடிய தேவன். இந்த தேவனிடம் குழந்தை இல்லாமல் சொல்லி கொடுப்பதற்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடன்படிக்கையின் வழியாக
அதே விசுவாசம் நமக்கும் இருக்குமானால், அவர் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசிய போது நிமிர்ந்து விண்ணை பார், அந்த விண்ணகத்தில் இருக்கிற விண்மீன்களை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன கூடும் என்று சொல்லி தந்தாரே, அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்காக செபிக்கிற போது நம்பிக்கையோடு செபிக்க. ஆண்டவர் கொடுக்க வல்லவர், ஆண்டவர் கொடுக்க வல்லவர், அவர் மாத்திரமே கொடுக்க முடியும். ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, அரசாங்க வேலைக்காக செபித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக செபிப்போம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைத்தால் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள், கடன் இல்லாமல் வாழ்வார்கள், சங்கடம் இல்லாமல் உங்களை தேடுவார்கள் என்று செபிக்கிற அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி சாய்ப்பாராக. சிறப்பாக இந்த நாட்களிலே தேர்விலே எழுத போகிற மாணவ மாணவிகளுக்காக செபிப்போம். அநேக பிள்ளைகளுக்காக செபிக்க கேட்டு இருக்கிறார்கள். ஒப்பு கொடுப்போம். நம்மிடம் உள்ள பிள்ளைகளுக்காக செபிப்போம். சுற்றி நம்ம ஒரு ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிப்போம். தேர்வினை எழுதுகிற போது ஞானத்தோடு அதனை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக செபிப்போம். அதில் பயம் இல்லாமல், சோர்வு இல்லாமல், தடை இல்லாமல், கலக்கம் இல்லாமல், எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் அதை அணுகக்கூடிய வல்லமையை இறைவன் அந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஒப்பு கொடுப்போம். எவன் ஒருவனுக்கு ஞானம் வேண்டுமோ அவன் என்னிடம் கேட்கட்டும், நானும் கொடுப்பேன் என்று சொன்னவர் இயேசுவே. ஞானம் இல்லாமல் பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. பல்வேறு தேவைகளோடு செபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்காக கூட செபிக்கிறோம். விண்ணக தந்தையே, எங்களை மீட்க வந்த இயேசுவே, அபிஷேகத்தோடு எங்களிலே கடந்து வந்திருக்கிறார். அநேக மக்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை அப்பா, விடுதலை இல்லை அப்பா, அமைதி இல்லை அப்பா, சமாதானம் இல்லை அப்பா. எல்லோரும் ஏதோ ஒன்றை இழந்து விட்டு ஏதோ ஒன்றை பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த பெறக்கூடிய உண்மையான தெய்வம் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். வல்லமை இரக்கமுள்ள தேவன் ஒவ்வொருடைய தேவையும், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், ஆசைகள், இந்த திருத்தலம் நாடி வருகிற எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்கள், அநேக கருத்துக்களுக்காக செபிக்கப்படுகிற திருப்பலி கருத்துக்கள், இன்னும் அநேக மக்களுடைய தேவைகள், வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், வறியவர்கள், ஏழைகள், பல்வேறு தீமையிலே விழுந்திருக்கிறவர்கள், பாவம் என்று தெரியாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் என எல்லா நிலைகளிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்தோம். வல்லமையான தேவன் அவர் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற அற்புதமான நேரத்தில் ஆண்டவர் அபிஷேகம் நிறைத்து அவரது வல்லமையின் பிரசனத்தை நிரம்ப ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய இரக்கம் நம்மை ஆட்கொள்ளுகிற போது, நம்மை வழி நடத்துகிற போது, நம்மை பலப்படுத்துகிற போது, நம்மை உறுதிப்படுத்துகிற போது நாம் புது மனிதர்களாக மாறுகிறோம். இந்த தவக்காலம் நமக்கு மாற்றத்தின் காலமாக, மீட்பின் காலமாக, விடுதலையின் காலமாக, அது மன்னிப்பின் காலமாக, அமைதியின் காலமாக, ஆண்டவருடைய அருளை பெறக்கூடிய காலமாக நமக்கு அமைய ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரை உற்று பார்க்க பலவீனத்தோடு இருக்கிற நமது உள்ளத்தையும் உடலையும் ஆண்டவருடைய ஆமை வல்லமையோடு இரண்டர கலக்க ஒப்பு கொடுப்போம். வீடு இணையில்லா பலிகளை நம்ம இணைகிற போது ஆண்டவர் உடலோடு, உள்ளத்தோடு, ரத்தத்தோடு நம்மை இரண்டர கலக்க வருகிற போது இந்த இயேசுவோடு நாம் பேசுவோம். நம்மை குறித்து அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்ப்போம். திருப்பாடல் 1:3. யாரெல்லாம் அவரது அருகிலே அவருக்குள்ளே இருக்கிறோம் அவர்கள் அனைவரும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தோடு இருப்பார். பருவ காலத்திற்கு பருவகாலம் கணித்தது என்றுமே பசுமையா இருப்பார்கள் என்று விவிலியம் சொல்லித்தருகிறது. நம் ஆண்டவருடைய அருகிலே இருந்து கனி தரக்கூடியவர்களாம், அது விண்ணக தந்தைக்கு மாற்றி தரக்கூடியதாக ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. மாண்புடைய பிறகுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இறைவன் நமக்காக இந்த ஒரு நாள் முழுவதும் இந்த ஒரு நாள் தியானத்தை நமக்காக கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். நாம் இந்த ஒரு நாள் தியானத்திலே அருட்சகோதரியின் வழியாக நமக்கு இறைவன் கொடுத்த அனைத்து வாழ்வியல் கருத்துக்களையும் நம்முடைய வாழ்விலை வாழ்வாக்குவதற்காகவும் இறைவன் தொடர்ந்து நம்மோடு பயணிக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாம் இந்த திருப்பலியிலே நம்முடைய தேவைகள் கருத்துக்கள் அனைத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே வாசிக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் ஒரே குடும்பமாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையின்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முதல் பெற்றோரை படைத்ததும் அவர்களின் பாவமும் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 7 9 முடிய மற்றும் 3 17 முடிய. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இந்த ஏதோனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி
மகிழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்கள் ஆடைகளை செய்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புகழும் என்னை சூழ்ந்தார்.
12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்தால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை, பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினார் என்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்மால் காண்கிறோம். ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1-11 முடிய. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோக்கியிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்று என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் பெருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால்
இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தங்கள் முறைக்கு ஒப்புக் கொடுத்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உருவெடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சியின் மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா வரை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர் பெருந்தொருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரைக்கிறார் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தவர்களும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிபுரிய முயற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
என் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேர் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேர் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளின் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.